வணக்கம் நண்பர்களே. காலையில் மாலையில் தியானம் பண்ணுங்கள், மன அமைதியடையும், கெட்ட எண்ணங்கள் நீங்கும். இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய தலைப்பு நட்பு. நம்ம வாழ்க்கையில் நல்ல நண்பர்களை தேர்வு செய்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்கும். நண்பர்கள்ன்ற போர்வையில் நம்ம என்ன நம்புவோன்னா, தண்ணி அடிக்கிறது, ஜாலியாக ஊர் சுற்றுறது, அந்த மாதிரி நட்புகளில் தான் வச்சுக்கிட்டு நம்ம நண்பர்கள்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் நண்பர்கள் இல்லை, சும்மா ட்ராவலிங்கில் நம்ம 4 பேரை பார்த்து பேசிக்கிற மாதிரி அதுக்கு பேர் நட்புன்றதே கிடையாது. நட்புனா உண்மையிலையும் உன் வாழ்க்கையின் மீதும் உன்னை வளர்ச்சியின் மீதும் அக்கறை கொண்ட நண்பர்களே உண்மையான நண்பர்களாக முடியும், நட்பாகவும் இருக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட நண்பர்களை நம்ம தக்க வைத்து கொள்ள வேண்டும். எப்படி நமக்கு அவர்கள் நம் வாழ்க்கையில் அக்கறையாக இருக்கிறார்களோ அதே போன்று நம்மளும் அவர்கள் மீது அக்கறையாக இருக்க வேண்டும். அப்படியே ஒரு 5 நண்பர்களை நீங்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள வேண்டும். முதல் நிலையில் நம்ம மேலேயே ஒரு நம்பிக்கை வைக்கணும். முதலில் நம்ம மேலே நம்ம நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கையை தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கவே கூடாது. அந்த நம்பிக்கையை நம்ம மேலே வைக்கணும். அந்த நம்பிக்கையை வைப்பது மூலமாக உனக்கு உன்னை பற்றி அறியக்கூடிய தன்மை ஏற்படும். உன்னை பற்றி அறியக்கூடிய தன்மை ஏற்பட உனக்கு எவர் நல்லவர் எவர் கெட்டவர் என்ற ஆழ்ந்த சிந்தனை ஏற்படும். ஸோ நல்ல நட்பை நீ ஏற்படுத்துறதுக்கான எல்லா வகையான வழியும் பண்ணணும். அதே மாதிரி தேவையற்ற விவாதங்கள், தேவையற்ற விஷயங்கள், தேவையற்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது. முதலில் உன்னை அவமதிக்கின்ற, உன்னை உதாசீனப்படுத்துகின்ற நபர்களிடந்து விலகி இருக்க வேண்டும். உன்னோடு நட்பு கொண்டிருக்கும் நபர்கள் உன் வளர்ச்சியிலையும் உன் வாழ்க்கையிலையும் உறுதுணையாக இருக்கிறார் இருந்ததோடு அவர் நல்ல நட்பு கொண்டு வாழுங்கள். முடிந்த வரைக்கும் தேவையற்ற பேச்சுக்களை பேசக்கூடாது. நல்ல நண்பனோடு நீங்கள் உரையாடும் போது உங்கள் வாழ்க்கைக்கான திட்டங்கள் அதில் பேச கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதைத்தான் நம்ம பேச போகிறோம். ஸோ அதனால் அந்த மாதிரி நண்பர்களை உருவாக்கி கொள்ளுங்கள். அந்த மாதிரி நண்பருடன் நட்பு கொள்ளுங்கள், பாராட்டுங்கள். அந்த மாதிரி நண்பர்களை உருவாக்கி கொள்ளுங்கள். ஸோ முதலில் நம்ம மேலே நம்பிக்கை வைத்து நம்மை பற்றி உணர்வதற்கான எல்லா வழிகளையும் செய்ய வேண்டும். நம்மை பற்றி உணரவில்லை என்றால் மற்றவர்களை பற்றி நம்மளால் உணர முடியாது. அதற்கு நீங்கள் கண்டிப்பாக காலையிலும் மாலையிலும் தியானம் பண்ணுங்கள். மன அமைதியடையும், விழிப்புணர்வு ஏற்படும், தெளிவு ஏற்படும், வாழ்க்கை முன்னேற்றம் அடையும். உங்கள் வாழ்க்கை செல்வ செழிப்புடன் சிறப்புடன் இருக்கும். அதனால் நீங்கள் நல்ல நண்பர்களை முதலில் உருவாக்கி கொள்ளுங்கள்.